அண்ணா 2026 தேர்தல்ல சீமான் அண்ணன் தன்னிச்சா போட்டிட்டு வர்றாரு. இப்ப அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் 2026 தேர்தல் சொல்லுங்கண்ணா. வணக்கம். அவரோட வெற்றி வாய்ப்பு என்பது அவர் கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைமே வந்து வின் பண்ணியிருக்கணும், சிஎம் ஆயிருக்கணும். ஆயிருந்தாருன்னா அவர் இன்னை வரையிலும் அவர் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மக்கள் ஏற்றுருந்துருக்கணும். ஆனால் மக்கள் வந்து இதுவரையிலும் அவரை ஏற்றுக்கல. அவரை வந்து ஒரு முதல்வர்ன்ற கண்ணோட்டத்தோட மக்கள் பார்க்கல. சிஎம் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது செய்யணுன்ற நோக்கத்தோட இதுவரையிலும் யாரும் எனக்கு தெரிஞ்சு காமராஜருக்கு பிறகு வந்து சிஎம் ஆனதா சரித்திரமே கிடையாது. அந்த நோக்கத்தோட யாரும் வரவும் இல்லை. அது பாட்டு அதற்கான செயல்பாடும் கிடையாது. இன்னைக்கு சிஎம்மோட வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட சிஎம்மோட மொத்த வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகலா வர வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 650 கோடி ரூபாய். 1 கோடி 2 கோடி இல்ல, 650 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. 5 வருஷம் வந்து ஆட்சி பண்றாங்க. அந்த 5 வருஷத்துக்கு எத்தனை நாள் வருதுன்னு பாத்துக்கோங்க, எத்தனை 650 கோடி ரூபாய் வருதுன்னு பாத்துக்கோங்க. அதை நோக்கிதான் ஒரு பிசினஸா நினைச்சிட்டு தான் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறாங்க. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. சிட்டிக்குள்ளார கிராமத்துல 500 ரூபாய்ல இருந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓட்டு வாங்குறாங்க. 4 பேர் ஒரு வீட்டுல ஃபேமிலியில இருந்தாங்கன்னா இந்த கட்சிக்காரவங்க வந்து 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, இந்த கட்சிக்காரவங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் கொடுக்குறவங்களுக்கு 4 பேர்ல ஒரு ஆள் ஓட்டு போடுறாங்க. மக்கள் நியாயமா நடந்துக்கிறாங்க. இவங்க 5000 ரூபாய் கொடுக்குறவங்களுக்கு வந்து 3 பேர் ஓட்டு போடுறாங்க. ஸோ வந்து அந்த 3 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. இதுவரையிலும் அப்படிதான் பணத்தால தான் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு தேர்தலும். சீமானை பொறுத்தளவு வந்து அவர் பணம் கொடுத்தது மாதிரி தெரியல. அவரால் பணம் கிடையாது. ஏன்னா அவர் இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல. அவர் சிஎம் ஆனதுக்கு பிறகுதான் சம்பாதிக்க ஆரம்பிப்பாரு. இப்ப கூட வந்து எல்லாரும் போட்டி தமிழ்நாட்டை வந்து அடையணும்னு நினைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றது, பிஜேபி முயற்சி பண்றது எல்லாம் வந்து இந்த பணத்துக்காக தான், வேற எதுக்காகவும் கிடையாது. ஆனா சம்பளம்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்னங்க, சிஎமோட சம்பளம் என்னங்க, 1.5 லட்ச ரூபாய் வருது மாசம். அந்த 1.5 லட்ச ரூபாய் சம்பளத்துக்காக வந்து இவங்க ஒர்க் பண்றாங்க, சிஎம் ஆகுறாங்க, இவ்வளவு காசு செலவு பண்றாங்க, பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. அல்லது அவர் ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி வச்சிருந்துட்டு அந்த கட்சியில வந்து 10 சீட்டு 5 சீட்டு அப்படின்ற வாங்கிட்டு நின்று இருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ மினிஸ்டராவோ இருந்திருக்கலாம். அவர் தனிச்சு நிக்கணும்னு நினைக்கிறாரு. தனிச்சு நிக்கிற அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஃபண்டமெண்டல் கிடையாது. காரணம் என்னன்னா, அன்னைக்கு எம்ஜிஆர் தனிச்சு கட்சி ஆரம்பிச்சாரு, உடனே சிஎம் ஆனாரு, ஆட்சியை பிடிச்சாரு, ஒரு தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆட்சியை அமைச்சு நடத்தினாரு, இன்னை வரையிலும் நல்லா செஞ்சாரு. அவரோட அதாவது மக்கள் எதை எதிர்பார்க்கறாங்கன்னா ஃபெமிலியர் அதிக ஃபெமிலியர் வந்து சீமானுக்கு கிடையாது. அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி வந்து அவர் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. 1% சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஓகே, 2020 தேர்தலையாவது அவர் ஒரு எம்எல்ஏயாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? ஏதாவது கட்சியில கூட்டணி அமைச்சாருன்னா ஜெயிப்பாரு. தனிச்சு நின்னா வாய்ப்பு கிடையாது. துள்ளி கூட வாய்ப்பு கிடையாது. எந்த நம்பிக்கையில 2020 தேர்தல நான் வந்து சிஎம் வந்துருவேன்னு இதுவரையிலும் பல முறையில நின்றுக்கிறார், பல தேர்தலில் போட்டிட்டு நின்றுக்கிறாரு. அவரால் வர முடியலையேங்க. அவங்க கட்சியில ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது, ஒரு எம்பி கிடையாது. அவரால எப்படி வர முடியும்? கவுன்சிலர் சப்போர்ட் வேணும் இல்லையா, லோக்கல் சப்போர்ட்னு ஒண்ணு வேணும் இல்லையா, எல்லா தொகுதியிலையுமே. அந்த லோக்கல் சப்போர்ட்டுக்கு அவர் கவுன்சிலர் எத்தனை கவுன்சிலர் வச்சிருக்காரு? கிடையவே கிடையாது. சரி, வாய்ப்பு கிடையாது. மக்கள் அனைவரும் கேட்கக்கூடிய கேள்விதான், விஜய் அண்ணா வந்ததுனால மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு நின்றீங்க? விஜய் வந்ததுனால பாதிப்புன்றது பாத்தீங்கன்னா ஓட்டு பிரியும். விஜய் வந்தது வந்து மிகப்பெரிய பாதிப்புன்னா திமுக அதிமுக ரெண்டுத்துக்குள்ள இருந்து ஓட்டு பிரியும். அவங்க ஓட்டு மட்டும் தான் பிரியுமா, இல்ல சீமானுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு? அவரோட ஓட்டு அவரு வந்து பெரிய அளவுல வந்து சிஎம் ஆகலையேங்க. அவர் சின்ன லெவல்ல தானே இருக்காருங்க. 8% தானே ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு. பெரிய அளவு வந்து ஓட்டு வாங்கல. அதனால வந்து அவருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. அவருக்கு சிறு பாதிப்பு. பெரிய பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, எலெக்ஷன்ல நின்று சிஎம் ஆகி சரி, ஓகேண்ணா. சீமான் போட்டு உங்க கருத்து என்னண்ணா? சீமானை பொறுத்தளவு வந்து அவர் வந்து தமிழர் விடுதலைன்னு போயிட்டு இருக்காரு. ஆனா தமிழர் வந்து என்னைக்கும் வந்து விடுதலையா தான் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு சுதந்திரமா தான் இருக்காங்க. ஆனா வந்து அடிமைப்பட்டு கிடையாது. அடிமைப்பட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பிஜேபிட்ட இருந்து அடிமைப்பட்டு நம்ம இன்னைக்கு ஜிஎஸ்டி வட்டி கட்டிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் ஒண்ணு. இப்ப சீமானம் பாத்தீங்கன்னாக்கா, 2021 தேர்தல தன்னிச்சு போட்டுட்டு 8% வந்தாரு. இப்ப 2026 தேர்தல எத்தனை % வருவார்? நீங்க உங்களுடைய கருத்து கணிப்பு. அவர் கட்சி துவங்கினதுல இருந்து இன்னை வரையிலும் வந்து தனிச்சு தானே நின்றுட்டு இருக்கிறாரு. யாரு கூட கூட்டணி வேண்டாம்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. கூட்டணி இல்லாம வந்து ஆளுங்கட்சியும் எதிரி கட்சியுமே கூட்டணி இல்லாம நின்னதே கிடையாது. எல்லாரும் கூட்டணி வச்சு நின்று தானே சிஎம்மாவே ஆயிருக்காங்க. இவர் சிஎம் ஆகணும்னு மனசு வச்சாருன்னா வந்து கூட்டணி அமைச்சிருக்கணும். இல்ல வந்து ஏதாவது ஒரு கூட்டணி முன்னாடி சொன்ன மாதிரி கூட்டணியில இருந்துட்டு வந்து இவர் ஒரு சீட்டு வாங்கிட்டு சில சீட்டுகளை வாங்கி நின்றுக்கணும். அப்படித்தானே எல்லாமே போயிட்டு இருக்காங்க. இல்ல மாற்றங்கள் வேணும்ன்றது வராது. அதிமுக வேணாம் திமுக வேணாம்னு சொல்றாரு இல்லையா? சோ எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்து எல்லாத்தையும் நான் செய்யறேன்னு சொல்றாரு.
சோ ஆனா நிறைய பேர் மக்கள் குற்றச்சாட்டு என்னன்னாக்கா இவரே போட்டி வாங்கிட்டு இருக்காரு நிறைய பேர்கிட்டன்றாரு இல்லையா? சோ அது எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க? பெட்டி வாங்கினாரா இல்லையான்னு வந்து நம்ம பார்க்காம சொல்லக்கூடாது. ம். பார்த்து தான் சொல்லணும். நான் பார்க்கல. அந்த பொட்டி வாங்கினதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ம். யார் பொட்டி வாங்கினதும் பார்த்தது கிடையாது. ம். அதனால அதுக்கு வந்து நான் பதில் சொல்ல விரும்பல நானு. வேற சீமான் யார் கூட கூட்டணி இணைஞ்சாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும்? சீமானை பொறுத்தளவா, ம். அவரு ஒரு சினிமா நடிகர் தான். சினிமா நடிகர் கூடயே கூட்டணி வச்சு விஜய் கூட வச்சு நிக்கலாம். ஏன்னா ஜெயிக்கலாம். ஏன்னா வந்து அடுத்த வாட்டி விஜய் தான் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. விஜய் வந்து அடுத்த வாட்டி எலெக்ஷன் நின்னு பணம் கொடுக்காம நின்னாலும் ஜெயிச்சிருவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் சினிமா முகத்துல இருக்காங்க. அவரோட போற இடத்துலலாம் அவரோட கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய கூட்டங்கள் வந்துச்சுது. அந்த கூட்டங்கள்ல வந்து உயிரிழப்பு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுது. அதெல்லாம் நிறைய நடந்திருக்குது. ஆனா வந்து அது கூட ஒரு புரியாத புதிரா வந்து இன்னைக்கு சிபிஐ வரையிலும் வந்து அந்த உயிரிழப்புகள் போயிருக்குன்னா, அதுக்கான காரணங்கள் வந்து அரசியல் எதிர்ப்புகள்னால வந்து அரசியல் பழிவாங்குதல்னால இப்போ ஆளுந்துட்டு இருக்கிற திமுகவை வந்து ஒரு குறை சொல்றதுக்காக கூட வந்து நிகழ்த்தி இருக்கலாம்னு கூட சந்தேகப்படுறாங்க. அதனால வந்து அது வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அரசு பார்த்துக்கும். சரி, ஓகேண்ணா. நம்ம என்ன சொல்றீங்க? சீமான் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியா மிகப்பெரிய வெற்றியில வந்துன்னு இருந்தவரு. ம், மிகப்பெரிய பார்த்தா எல்லா சேனல்லுமே பாத்தீங்கன்னா சீமானை பற்றி மிகப்பெரிய பெருசா அளவுல பேசினாங்க. ம். சரிங்களா? 2021 தேர்தல்ல அவரு தான் பெரிய மாற்றுன்னு. ஆனா இப்ப 2026 தேர்தல்ல அவர் பட்டியலே அவர் பேரே காணுமே. பேரு அவர் போட்டோவே காணுமே. என்ன காரணம்? அதான் சொல்லிட்டேனாங்க. அவரு வந்து கட்சி ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் என்னென்ன ஃபர்ஸ்ட் டைமே வந்து வின் பண்ணியிருந்து சிஎம் ஆயிருந்தாருன்னா, அவர் வந்து சிஎம் ஆயிருக்க வாய்ப்பு உண்டு. இனிமேல் கட்சி தொடங்கி இத்தனை வருஷமா வந்து 8% தானே இருக்காரு. அதான் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையா? அவரால இனிமேல் எப்படி இவங்க சிஎம் ஆக முடியும்? ஆக அவர் முடியாது. தனிச்சு நின்னா ஆக சரி, முடியாது. ஓகே. ஏதாவது சீட்டு வாங்கிட்டு வேற ஏதாவது கூட்டணி கட்சியில சேர்ந்து நின்றிருந்தாருன்னா வாங்கலாம். வாங்கலாம். அப்ப கூட சிஎம் ஆக முடியாது. வாய்ப்பு கிடையாது. சரி, ஓகேண்ணா. இப்ப ஏன்னா தொடர்ச்சியா அதுக்கான பாப்புலாரிட்டி மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி உள்ள இலவச விளம்பரங்களான சினிமா துறையில உள்ள விளம்பரங்கள், ம். அது மாதிரி எம்ஜிஆர் உள்ள மாஸ், இப்ப உள்ள விஜய்க்கு உள்ள மாஸ் அப்படின்ற மாஸ்லாம் அவர் கிடையாது. அதனால அவர் சரி, வாய்ப்பு ஓகேண்ணா. இப்ப கிடையாது.